ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பேர்த்துக்கு பிடிக்காத உப்புமாவை பிடிச்ச மாதிரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு போட்டுக்கலாம். கருவேப்பில், பச்சை மிளகா 3ங்க, வரமிளகா 2 போட்டுக்கலாம். தக்காளி 1ங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா கலக்கி விட்டு பட்டாணி 1 கப் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணிங்க. நான் 1 டம்ளர் தான் போட்டிருக்கிறேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கலக்கி விட்டு கொத்தமல்லி தலையை மட்டும் போட்டுக்கலாம். இருங்க, கொத்தமல்லி தலை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசிலுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு உப்புமாவனே பயந்துக்குவாங்க, ஆனால் இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அப்புறம் எப்போவுமே ஒரு வீக்லி ஒன்ஸ் உப்புமா. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 விசில் வந்துடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலரி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அருமையான உப்புமா ரெடிங்க. இப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. நான் கரும்பு சக்கரை வச்சுருக்கிறேன், தயிர், அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு தயிர் என்ன வேணுமோ ஊற்றி சாப்பிட்லாங்க. தேங்காய் சட்னியும் நல்லா தான் இருக்கும். நான் குட்டிஸ் கூட்டி விட்றதுனால கரும்பு சக்கரையே நான் வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கே பிடிக்குது பாருங்கள். உப்புமா பிடிக்காதவங்களாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உப்புமா பிடிக்காமல் போகவே போகாதுங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்க, தேங்க்ஸ்.